கஷ்டம் இல்லப்பா, இது சாதாரண கஷ்டம் கிடையாது. ஓகேங்களா? ஒரு 35 வயசுக்கு மேலேயே ஒரு மனிதர் சிங்கிளா இருக்காருன்னா அது எவ்வளவு கஷ்டம். நல்லா பேசும் மாதிரி போயிட்டு இருப்பா, டக்குன்னு ஒரு எழுதி காப்பி கொடுத்தோம்னா அது ஏத்தாப்புல ஒரு டீச்சர் ஒரு கொஞ்சம் ஒரு எங்கேஜ்ல ஒரு பொண்ணு வச்சுன்னா பார்த்தாங்க, இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு லைஃப் அமைஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு ஆசை தானே பார்த்தோம். பட் என்னன்னா எல்லாமே நான் கண்ட்ரோலா இருந்துக்கிறேன். ஓகே, நம்மளுக்கு அமையறப்ப அமையும். அதுக்காக இப்பயுமே எனக்கு பிடிக்காத இதை பண்றதாங்க அப்பா அம்மாட்ட போல்டா இருக்கு, போங்கம்மா இருந்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தாலும் சொல்லி என்னடா அதை வேணாம் இதை வேணாம் அப்படிமாங்க. இல்லம்மா எனக்கு இதுதான் கொள்கை, எனக்கு இப்படி பெருசா நான் எதிர்பார்க்கிறேன், சும்மா இதை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா அது கரெக்டா இருக்கும். ஸோ அதுல என்னோட டிசிஷன் நான் கரெக்டா இருக்கப்பா. எதிர்பார்க்காத திருப்பு முறைகள் நடக்கும். பட் இது நான் சினி ஃபீல்ட்ல இந்த மாதிரி வருவேன்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா நம்ம 40 வயசுக்கு மேல கூட வருவோம். ஒழுங்கா நம்ம ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு நான் பிளான் பண்ணி பிளான் அப்ரூவல்லாம் வாங்கி செலவு பண்ணி எல்லாம் ரெடியா வச்சிருக்கேன். இப்போ இந்த பப்ளிசிட்டி வந்ததும் ஹாஸ்பிட்டல் கட்டுற பிளானை கூட அப்படியே போட்டேன். சரி, ஏன்னா எல்லா பெரியவங்க சொன்னது இந்த பப்ளிசிட்டி உனக்கு கிடைக்காது. நிறைய பேர் வந்து என்னன்னா மதுரையில இருந்து ஒரு ஆக்டர் வந்து அவர் ஒரு ஸ்டார், அதாவது எல்லாரும் சொன்ன விஷயம் அவர் காசு செலவு பண்ணி அவர் பப்ளிசிட்டி தேடி பண்ணாரு.